ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதம் வாடகையை நம்ம சேர்த்து கொடுத்துக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு நம்மளால் பணத்தை ரெடி பண்ண முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னதுக்கு அவர் சொன்னார், ஏற்கனவே 2-3 மாதமாகவே நம்ம 10ஆந்தேதிக்கு 13ஆந்தேதி 20ஆந்தேதி இப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கே அவர் என்னப்பா வாடகை 10 தேதிக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லி தானே நாங்கள் வீடு வாடகைக்கே உங்களை வச்சப்போ சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுவே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நீ இப்போ இந்த மாதம் வாடகை அடுத்த மாதம் சேர்த்து கொடுக்குறேன்னு சொன்னால் அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு எனக்கு தெரியல. நான் இதை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணிட்டாரு. ஆனால் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நம்ம ஒருத்தர் இப்போ தான் இன்றைக்கி தான் 3ஆந்தேதி ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லிட்டோன்னா பிரச்சனை கிடையாது. நம்ம சொல்லாமே அவங்கக்கிட்ட இது பண்ணக்கூடாது. சொல்லிட்டோன்னா அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான். ஏன்னா நான் வீடு அவங்க வீடு அப்படிங்கிறப்போ நம்ம 2 வருஷமாக இருந்தாலுமே அவங்க இத்தனை வருஷம் நம்ம கரெக்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். வாடகை கொடுக்காம ஒரு மாதம் கூட இருந்ததில்லை. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அப்படின்னோடனே, நீங்கள் உங்களுக்கு வேலை இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அதோட பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் இதெல்லாம் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாமே ஒரே நேரத்தில் வந்தால் நம்ம என்னங்க பண்ணுறது? எதாக இருந்தாலும் கொஞ்சம் சமாளித்து தானேங்க ஆகணும் அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் இவர் ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கிட்டாரு. சரிம்மா நான் வேணா அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு. அவர் சொன்ன விதமே எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. அதனால நான் சொன்னேன், நான் அவங்க ஒய்ஃபுக்கிட்ட பேசிக்கிறேன். அந்த அக்கா நல்லவங்க. அவங்க சொன்னாங்கன்னா அவர் ஹஸ்பண்ட் கேட்பாங்க. நான் காலைல போயிட்டு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க வீடு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4 வீடு தள்ளி அவங்க வீடு ஓனர் வீடு இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த ஏரியாவிலே ஒரு நிறைய வீடுகள் இருந்ததுனால அவங்க வாடகைக்கு விட்டுருந்தாங்க. பக்கத்தில் ஒரு 4 வீடு தள்ளி இருக்கிறதுனால நானும் நாங்கள் இருக்கிற வீட்டில் நாங்களும் இன்னொருத்தவங்க மட்டும் பக்கத்தில் இருந்தோம். அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அந்த அக்கா கிட்ட சொல்கிறதுக்காக நான் போனேன். அவங்க அப்போ தான் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. வாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே இது பண்ணாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் பேச தயங்கினோடனே, என்னம்மா விஷயம் ஆச்சு வாடகை விஷயமா அப்படின்னோடனே, ஆமாக்கா உங்ககிட்ட அது எப்படி சொல்கிறதுன்னு தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே, எதாக இருந்தாலும் சொல்லுமா, எல்லாமே தெரிஞ்சது தான். இப்போ நாங்களும் ஒரு காலத்தில் வாடகை வீட்டில் இருந்து தான் இன்றைக்கி இவ்வளோ வீடுகள் ஒரு வாடகை விடுற அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். தெரியாத சூழ்நிலைன்னு கிடையாது. எதாக இருந்தாலும் நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமாம், இந்த மாதம் கொஞ்சம் வாடகை கொஞ்சம் இந்த மாதம் கிடைக்காதுக்கா. அதனால அடுத்த மாதம் சேர்த்து 2 மாதம் வாடகையும் நான் கொடுத்துட்றேன். அடுத்த மாதம் 1ஆந்தேதியே நான் கொடுத்துட்றேன்க்கா அப்படின்னோடனே, இந்த மாதம் இந்த 3ஆந்தேதி தான் ஆகுது அப்படின்னோடனே, என்னம்மா அப்படி திடீர்னு சொல்கிறியே அப்படின்னோடனே, அவர் வேறு வெளியூர் போயிருக்காரே, வரத்துக்கு 1 வாரம் ஆகும் அப்படின்னோடனே, அப்புறம் கொஞ்சம் நேரம் யோசித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இது மாதிரி நான் எதாக இருந்தாலும் ஒன்றும் நான் யோசிக்க மாட்டேம்மா. காசு இது பண்ணுறதுக்கெல்லாம் யோசிக்க மாட்டேன். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் அவரை பற்றி சொல்கிறதுக்கு என்ன உனக்கே தெரியும். ஒரு 5 நாள் வாடகை லேட் ஆனாலே அவர் எப்படி பேசுவார் பார்த்துருக்கல நீ. அப்படி இருக்கிறப்போ நீ கொஞ்சம் அவர்கிட்ட இந்த ரீசன்லாம் சொல்ல வேண்டாம். வாடகை இதை பற்றியெல்லாம் பேச வேணாம். நான் உனக்கு 5000 பணம் தந்துடுறேன். நான் என் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து தரேன். நீ வாடகை கொடுக்குற மாதிரி அடுத்த வாரத்தில் கொடுத்துரு.